ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் டெஸ்ட்டும் கிடையாது அண்ட் ஃபீஸும் கட்ட வேண்டியது இல்லை. 40 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. 13ஆம் தேதி தான் கடைசி. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ண வேண்டியவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் இந்த வேலையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளதை பார்க்கலாம். அறிவிப்பு என்னென்னா, தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோவை மருத்துவமனை, அப்புறம் கொஞ்சம் மருத்துவமனைகள்லாம் இருக்குது. அந்த மருத்துவமனையில் காலியாட்டி இருக்கக்கூடிய ஒப்பளிக்கப்பட்ட தற்காலிகமான வேலை இது. அதாவது 13ஆம் தேதிக்குள்ளே இதை அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்லாம் இருக்குன்னா, ஆடியாலஜி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சானிட்டரி அட்டெண்டன்ட், செக்யூரிட்டி கார்டு, இதிலெல்லாம் போஸ்டிங் இருக்குது. அண்ட் 8th பாஸ் பண்ணவங்களும் இதை அட்டன் பண்ணிக்கலாம். 2 போஸ்ட் இருக்குது இதில். சேலரி ஆடியாலஜிஸ்ட்டுக்கு 23,000, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 13,500. அதுக்கப்புறம் 8th பாஸ் பண்ண அந்த வேலைக்கு 8,500 சம்பளம் போட்டிருக்காங்க. எல்லாருமே 35 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு டேட்டா மேனேஜர், இதுக்கு பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇயில் ஐடி அந்த ஃபீல்டில் இருந்திருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸில் இருந்திருக்கலாம். இதுக்கு 20,000 சம்பளம். இதுக்கு கூட ஒரு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் டென்டல் டெக்னீஷியன், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட், டென்டல் மட்டும் டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜியில் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. சம்பளம் 12,600 போட்டிருக்காங்க. மீதி ரெண்டும் 8th பாஸ் பண்ணவங்களுக்கு 8,500 சம்பளம் அந்த இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன், அதுக்கும் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 13,000 சம்பளம் போட்டிருக்காங்க. இதில் மஸ்ட் ஹேவ் ஏ குட் ஃபிசிக்கல், வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதையும் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இது 8th தான், 8,500 தான் சம்பளம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட், 3 months OT டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுக்கு 11,200 சம்பளம். இதுக்கு பிலோ 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேடியோகிராஃபியர், அப்புறம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்து அதில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 10th படிச்சிருந்தா 10,000 சம்பளம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாட்டு ஆப்டிமாரிட்டிஸ்ட், இது பேச்சுலர் ஆஃப் அந்த இதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு போட்டிருக்காங்க. நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது தற்காலிகமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அவங்க பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, பேஸ் பண்ணி தான் இந்த வேலைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்பீட் போஸ்ட்டில் இல்லைன்னா நேராக கொண்டு போய் அதோட விண்ணப்பத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மேலே கொடுத்துருக்க அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை. அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டியிருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், முன்னுரிமைக்கான சான்றிதழ், இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, அதெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நேராகவும் கொண்டு கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த இதில் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்பவே சிம்பிள் தான். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் பேர், தந்தை கணவர் பேர், பிறந்த தேதி, வயது, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வி சான்றிதழ் எண், ஆதார் எண், ஃபோன் நம்பர், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.